வீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு முஸ்லீம் பெண் வந்துட்டு பாட்டு பாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து நீ எப்படி ஒரு முஸ்லீமை வந்து பாட்டு பாடலாம், நீலாம் நரகத்துக்கு தான் போவ, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், இப்படி திட்டுற மாதிரியான கமெண்ட் செக்ஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உடனே இதெல்லாம் எடுத்துகிட்டு லிப்ரல்ஸ்லாம் வந்து பாருங்கள், மதமும் இப்படி பிற்போக்குத்தனத்தை தான் போதிக்குது, இப்படி வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கெலாம் ஒரு பொண்ணுக்கு மேலே வந்து சாபம் இல்லாமல் நரகத்துக்கு போவோன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டு மீம்ஸ்லாம் போட்டிருந்த போஸ்ட்டை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதல் கட்டமாக பார்க்கணும். நபிகள் நாயம் காலகட்டத்திலேயே சிறுமிகள் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு முன்னாடி பாட்டு பாடி தப்ஸ் அடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இஸ்லாத்தில் பாடல் பாடுறதுக்கே தடை அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அந்த பாடல்கள் என்ன மாதிரியான வரிகளை கொண்டிருக்குன்றத பார்க்கணும். ஸோ இது நம்ம மட்டும்தான் பார்ப்போமானா எல்லாருமே பார்ப்பாங்க. தான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் மாற்றமான ஒரு கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்ணால் அது எப்படி ஏற்றுக்க முடியாதோ அதே மாதிரி தான் தான் சார்ந்திருக்க கொள்கைக்கு எதிராக இஸ்லாமிய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாட்டுக்களை வந்து பாடுறது வந்து தவறு தான். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சமீபத்தில் நரேந்திர மோடியோட பயோபிக்கில் வந்து சத்யராஜ் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு ரூமர் வந்து கிளம்புச்சு. ஸோ உடனே வந்து இந்த முற்போக்கு பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நடிகர் சத்யராஜ் வந்துட்டு ஒரு திராவிட சிந்தனை உள்ளவர், ஆனால் ஒரு காசுக்காக போய் இப்படி நரேந்திர மோடியோட பயோபிக்லலாம் நடிக்கலாமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பும் போது அது வந்து உங்களுக்கு நியாயமாகப்படுது. அதாவது தான் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இந்துத்துவ கொள்கையை உடைய கருத்துக்களை பேசக்கூடியவரை போய் அவருடைய பயோபிக்கில் நடிக்கிறது எப்படி எதிரானதோ அதே மாதிரி கடந்த காலங்களில் மெட்ராஸ் போன்ற புரட்சிகரமான திரைப்படத்தில் நடித்த கார்த்தி வந்து டக்குன்னு முத்தையாவுடைய ஒரு சாதி சார்ந்த படங்களில் நடிக்கும் போது அப்பயும் வந்து எதிர்கருத்தை வச்சாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து காசு தான் முக்கியம், கொள்கையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஸோ இதே இடத்த வந்து இங்கேயும் ஃபிட் பண்ணுங்கள். கேரளா பெண்மணியோடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அவங்க ஒரு இஸ்லாம் சார்ந்த பாடலை பாடியிருக்காங்க. அங்கே சேம் முஸ்லீம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்த கமெண்ட் செக்ஷனும் இருக்குது. ஒரே இறைவன் சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு நேர்மாற்றமாக சாமி பாடல்களை பாடுறாங்க. ஸோ இது எப்படி வந்து சரியாக இருக்கும்? ஒரு கடவுள் மறுப்பு பேசிகிட்டு இருக்க ஒரு கண்டதெல்லாம் சாமின்னு நடிக்கும் போது அது எப்படி வந்து நேர்முறணும்? ஒரே இறைவனை வணங்கக்கூடிய இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது நேர்முறமானது. ஆனால் இந்த வீடியோ யாரும் பார்க்கல. சமீபத்தில் இவங்க பாடுனா வேற ஒரு வீடியோவுக்கு தான் இந்த மாதிரி எதிர்மறை கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறத்து மகாராணி பெண்களை செக்ஸுவலைஸ் பண்ணக்கூடிய கருத்துக்கள் உடனே ஒரு பெண்ணை வந்து காட்சி பொருளாகவும் போதைப் பொருளாகவும் நினைக்கக்கூடிய பாடலை வந்து அவங்க பாடுறாங்க. 90% சினிமா பாடல்கள் எல்லாமே இது மாதிரி போதை, ஆபாசம், தவறான கருத்துக்களை கொண்டதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாடல்களை நம்ம வீட்டு பிள்ளைகளே பாடுறதுக்கு விட மாட்டோம். அவங்க இஸ்லாம் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சாராதவங்களாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் கூட ஹாட்ஸ்பாட்டுன்னு ஒரு திரைப்படம் வருது. ஸோ அந்த திரைப்படத்தில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்துட்டு சின்ன குழந்தைங்களை வந்துட்டு இந்த டிவி மீடியாஸ் வந்துட்டு ஆபாசமாக சித்தரிக்கிறதும், அவங்கள வந்து அடல்ட் ஜோக் பண்ண வைக்கிறதும், ஐட்டம் சாங்ஸை பாட வைக்கிறதையும் வந்து விமர்சித்து எடுத்திருந்தாங்க. அது எல்லாரும் பாராட்டவும் செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, சும்மா தானா, நான் செக்ஸியா இருக்கேனா? ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல இத்தனை குழந்தைங்களை வச்சு சைல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா குழந்தைங்களை வச்சு என்னடா கான்செப்ட் பண்றீங்க? வயதுக்கு வராத குழந்தைகளே இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஸ்லாமோட கருத்துப்படி வயசுக்கு வராங்களோ வரலையோ இந்த மாதிரி ஆபாசமான தவறான பெண்களை காட்சிப்படுத்தக்கூடிய பாடல் வரிகளை பாடுறது தவறு. ஸோ அது மாதிரியான ஒரு பாட்டை தான் வந்து அந்த கேரளா சகோதரி பாடியிருக்காங்க. ஸோ இது புரியாமல் எல்லாரும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆதரவு அளிக்கிறோன்ட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு மொழி புரியாதது ஒரு பட்சமாக இருந்தாலுமே மொழி தெரிஞ்சே பல சினிமா பாடல்களில் இது மாதிரியான தவறான வரிகள் வருது. உண்மையாக அந்த அர்த்தங்களை உணர்ந்த யாருமே தன்னோட குடும்பத்து பிள்ளைகள் இந்த மாதிரியான பாடல்களை பாடுறத அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ நல்ல கருத்துக்களுடைய பாடல்களை பாடுறதுக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லைன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிக் ஃபோபிக் சிந்தனை உள்ளவங்க இதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வந்து முஸ்லீம்களை எதிராக பேசுகிறது வந்து நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. யாருமே தான் சித்தாந்தத்துலேருந்து எதிர் சித்தாந்தத்துக்குரிய இதை புகழ்ந்து பாடும்போது இவங்க வந்து காசுக்காக அதை விட்டு கொடுக்குறாங்க, கொள்கையற்றவர்கள்ன்ற பேர் தான் வரும். அதே தான் ஒரு இஸ்லாமியர் வந்து தான் சித்தாந்தத்துக்கு அகெயின்ஸ்டாக உள்ளக்கூடிய கருத்துக்களை, பலக்கடவுள் கொள்கைகளை, ஆபாசங்களை, பெண்களை சித்தரிக்கக்கூடிய விஷயங்களை பாடுறது வந்துட்டு கண்டிப்பாக தவறு தான்.
ஸோ இறுதியாக இது மாதிரி முஸ்லீம்கள் தவறுகளை செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலுமே அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீ நரகத்துக்கு போவ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இஸ்லாமே தடுக்குது. தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹ் தான் இருக்கிறான். யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்கான், நாம கிடையாது. இஸ்லாத்தில் இதெல்லாம் தடை, இதெல்லாம் அனுமதின்னு ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும்போது அதை சொல்லலாம், அதை அழகிய முறையில் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேஸ்புக் முஸ்லீம்கள்லாம் பார்த்தா உலகத்தில் எவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடக்குது, எவ்வளோ பெரிய துன்பங்கள் நடக்குது, இதெல்லாம் பார்த்து பொங்கி கோபம் எழுவாதவங்க இந்த பெண்மணி பாடின பாட்டுக்கு கோவப்படுறாங்கன்றப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடியூ நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.